ஏப்ரல் 1ஆம் தேதியான நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சத்தமே இல்லாமல் ஒரு சின்ன சம்பவம் பண்ணியிருக்காரு. நேற்று 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபுல் முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தினத்தில் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. முடிஞ்சதுன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் உண்மையிலேயே நம்மளை பாராட்டல, நம்மளை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதைத்தான் தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி திமுக அரசை பாராட்டும் விதமாக அண்ணாமலை அவர்கள் சில செய்திகளை வெளியிட்டிருக்காரு. அதாவது திமுக அரசு என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்கு, அதை நம்ம எப்படியெல்லாம் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இதற்கு பெயர் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ். கோபாலபுரம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, போர் அறிவித்த ஸ்டாலின், கனிம வளங்களை தமிழ்நாட்டுக்கே திருப்பி அனுப்பிய பினராயி விஜயன் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு கீழே ஸ்டாலின் அவர்களும் பினராயி விஜயன் அவர்களும் ஒன்றா நெருங்கி அமர்ந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்கள் எல்லாமே கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. இதை மக்களாகிய நம்மளும் நிறைய குற்றம் சொல்லிகிட்டு இருக்கோம். எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி தின்றீங்களே அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பேசிய துரைமுருகன் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கிருந்து ஒரு கல் கூட எங்களுடைய அனுமதி இல்லாமல் போகாது அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. தமிழக அரசோட அனுமதியோடு தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த கனிம வளங்களை வெட்டி இங்கிருந்து கடத்துறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதையெல்லாம் கிண்டல் பண்ணும் விதமாக கனிம வளங்களை எல்லாம் என்னமோ கேரளா திருடிட்டு போகிற மாதிரியும், அதை எதிர்த்து ஸ்டாலின் அவர்களே நாங்கள் போர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கு பயந்து பினராயி விஜயன் எல்லா கனிம வளங்களையும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அதற்கு அடுத்த தலைப்பு, உலகிற்கே வழிகாட்டும் ஸ்டாலின். அப்படி என்னப்பா உலகிற்கே வழிகாட்டிட்டாரு அப்படின்னு கீழே பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசு கடனில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. அப்படி கடனில்லாத பட்ஜெட் தாக்கல் செய்த தமிழக அரசை சர்வதேச நிதியம்னா என்ன, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களே தமிழக அரசை பாராட்டியிருக்காங்களாமா. பாராட்டினது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா வட்டி இல்லாத கடனாக நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது, சூப்பராக பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சர்வதேச நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF அவங்களே பாராட்டினதா ஒரு செய்தியை போட்டிருக்காரு. செம்ம நக்கல் இல்லை? அதாவது தமிழக அரசு கடன் வாங்கினதை பற்றி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இதை பெருசாக எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நான் இங்கே வைக்கிறேன். முக்கியமாக அதிமுக இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்துடைய கடன் 5 லட்சம் கோடி அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்துடைய கடன் 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை எவ்வளோ தூரம் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும், மக்கள்கிட்ட இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக பண்ணியிருக்கணும். இதற்கு திமுக அரசு மிகப்பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்கள ஆளாக்கி இருக்கணும். இதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற, மிக்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். அதை கிண்டல் பண்ணும் விதமாகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கார். நாங்கள் தான் நம்பர் 1 அரசு, திராவிட மாடல் அரசு தான் இந்தியாவிற்கே வழிகாட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. உண்மை என்ன அப்படின்னா, இவங்க கிண்டல் பண்ணக்கூடிய குஜராத் மாடல், அந்த குஜராத் மாடலில் தான் கடன் இல்லாமல், வருவாய் பற்றாக்குறை இல்லாமல் உபரி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19,000 கோடி உபரியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற நிதியாண்டில் தமிழக அரசு 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்க போகிறதா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரப்போகிற நிதியாண்டில் தமிழக அரசுடைய டாஸ்மாக் நிறுவனத்துடைய வருமானம் மட்டும் 67,000 கோடி. அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 1 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்க போகிறோம், 67,000 கோடி டாஸ்மாக்லேருந்து மட்டும் வருமானம் வரப்போகுது. அப்படி இருந்தும் நம்ம பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க.
இவ்வளோ பண்ணியும் வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டு. ஆனால் குஜராத்தில் வருகிற நிதியாண்டுடைய டாஸ்மாக் வருமானம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுபான விற்பனை வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் 172 கோடி தான் வரும் அப்படின்னு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து அவங்க கடன்லாம் வாங்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி உபரி பட்ஜெட்டில் இருக்குது. அவங்களுடைய கடன் வெறும் 3,72,000 கோடி ரூபாய் தான். அதுவே தமிழகத்துடைய கடன் இந்த நிதியாண்டு முடிகிற போது 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கும். அப்போ இதில் வந்து எது சிறந்த மாடல்? குஜராத் மாடலா, திராவிட மாடலா? தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வருமானம் கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய், அப்படி ஒரு வருமானமே வந்து குஜராத்துக்கு கிடையாது. அவங்க வெறும் 200 கோடி ரூபாய் வந்து அந்த வருமானம் வச்சுட்டு இருக்கிறாங்க. 200 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? 67,000 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? அப்படி இருக்கிற போது அவங்களே கடனே வாங்கலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இத்தனை கடன் எங்கிருந்து வருது? ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே வந்து நஷ்டத்தில் இருக்குது? போக்குவரத்து துறை நஷ்டம், மின்சாரத்துறை நஷ்டம், ஆவின் நஷ்டம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆவின் நிறுவனத்தையும் குஜராத்தில் இருக்கக்கூடிய அமுல் நிறுவனத்தையும் ஒப்பிட்டு சமீபத்தில் கூட ஆனந்த விகடன் வந்து ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அமுல் நிறுவனம் கிட்டத்தட்ட கடந்த 10-15 வருடங்களில் 55,000 கோடி ரூபாயாக தன்னுடைய வருமானத்தை உயர்த்தி இருக்கிறது. லாபத்தில் இருக்காங்க அவங்க வந்து. ஆனால் இங்கே தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க? டாஸ்மாக் வருமானத்தை தான் நம்பியிருக்காங்க. ஆவின் நிறுவனம் நஷ்டத்தில் இருக்குது. இந்த லட்சணத்தில் தான் தமிழக முதல்வர் போன வருஷம் ஒரு கடிதம் எழுதினார். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அமுல் நிறுவனத்தை வந்து தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது. எப்படி? குஜராத்தில் இருக்கிற அமுல் நிறுவனம் தமிழகத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதாமா. ஆனால் தமிழக முதல்வர் வந்து உலகம் ஃபுல்லாக போய் எங்கள் ஊரில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு கேட்பாராமா. இந்த மாதிரி வந்து ஒரு காமெடி காட்சியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? யாராவது இதை பற்றி கேள்வி கேட்டாங்களா முதல்வர்கிட்ட? ஏன் சார், நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் வந்து இங்கே வந்து முதலீடு செய்யணும், இங்கே வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஆனால் குஜராத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து ஆவினுக்கு பிரச்சனையாமா. எந்த அளவுக்கு இவங்க வந்து முட்டாள்தனமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த வெறுப்பை விதைக்கிறாங்க. இது வந்து எதற்காக இதை செய்யணும்? குஜராத்லேருந்து ஒரு நிறுவனம் வருது, அவங்க லாபகரமாக இயங்குறாங்க. அது வந்து இங்கே லாபகரமாக இயங்குச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆவின் நிறுவனம் ஏன் நஷ்டம் அடையுது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த நிறுவனமே வரக்கூடாதியா அப்படின்னு வந்து இவங்க தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் தான் வந்து திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மதுவை ஒழித்த தமிழக அரசுக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு விருது. மதுவை ஒழிச்சிட்டாங்களாமா. தேர்தல் சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சார், நீங்கள் வந்து டாஸ்மாகை ஒழிப்பேன் மூடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு பதில் சொன்னார். நாங்கள் வந்து டாஸ்மாகை மூடுவோன்னு சொன்னது 2016. நீ அப்போ எனக்கு ஓட்டு போட்டியா? இல்லை, நாங்கள் வந்து 2021 தேர்தல் இருக்கையில் டாஸ்மாக் ஒழிப்போம்னு சொன்னோமா? அப்புறம் இப்போ வந்து எங்கிட்ட கேட்குற அப்படின்னு வந்து ரொம்ப திமிர்த்தனமாக வந்து பதில் சொன்னார். ஆனால் திமுகவுக்கு மட்டும்தான் இந்த லாஜிக்கெல்லாம் பொருந்தும். இவங்க வந்து இன்னி வரைக்கும் வந்து மோடி 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது எப்போ சொன்னார்? 2014 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். அப்போ 2014 தேர்தலில் முடிஞ்சு அடுத்த தேர்தல் முடிஞ்சு அதுக்கடுத்த 3வது தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஏன் இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? உங்களுக்கு ஒரு லாஜிக்கு, மோடிக்கு ஒரு லாஜிக்கா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்க தோணுது. இந்த டாஸ்மாகை வச்சு இவங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து அளவே இல்லை. அதற்கான ஒரு அளவீடு கூட கிடையாது, அதற்கான ஒரு கணக்கீடு கூட கிடையாது. அந்தளவுக்கு தமிழகம் மிக மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து இந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் கிண்டல் அடிச்சிருக்காரு. அதற்கப்புறம் 21ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ மன்றம் வந்து விருது கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு செய்தி இருக்குது. யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த யுனெஸ்கோ இதற்கு முன்னாடி யாருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து செம்மையாக இங்கே வந்து குத்தி காட்டியிருக்காங்க. ஊழல் இல்லாத தனி மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தலைப்பு. அந்த தலைப்பு கீழே அப்புறம் ஊழல் அப்படின்னாவே திமுகனாலே ஊழல் அப்படிங்கிறது எல்லாருமே நம்மளுக்கு தெரியும், மக்களுக்கே தெரியும். அதனால் வந்து இதை பற்றி தனியாக பேச வேண்டியதில்லை. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க.
எப்பவுமே வந்து முதல்ல, அதாவது ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பண்ணலிங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் இது தப்பே பண்ணது கிடையாதுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் திமுக அந்த மாதிரி சொல்லாது. இப்போ சமீபத்தில் கூட இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு, டாஸ்மாக் ஊழலை விடவும் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டிக்கு பதிலடியாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசியிருந்தார். பேசுகிறபோது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடக்கலை, எந்த விதமான முறைகேடும் நடக்கலை, மிக மிக நேர்மையாக தமிழக அரசு செயல்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவார்னு நினச்சிங்கன்னா அதுதான் சொல்லலை. அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அந்த ஊழலை நிரூபித்துக் கொள்ளட்டும் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா? எப்படி? எப்பவுமே அப்படிதான். நீங்கள் வந்து திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா, எப்படியா இப்படியெல்லாம் பணம் சம்பாதிச்சிங்க, எப்படியா வந்து உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு பணம் வருது, எப்படியா உங்களுக்கு வந்து தனி விமானத்துக்கு பணம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நீ தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கல்ல, கண்டுபிடிச்சி நீ கேஸ் போடு, எங்களை ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நாங்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சோம், நேர்மையாக சம்பாதிச்சோம்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து திமுக. தமிழகத்தில் தொடர்ந்து 4வது ஆண்டாக குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றம், தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து எதற்காக அப்படின்னு தெரியும். ஏன்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டுருக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டுருக்கு, கஞ்சா போதைப்பொருள் விற்பனை அதிகமாகிட்டுருக்கு. இவங்க கிட்ட கேட்டால் உடனே வந்து குஜராத்தை பாரு, பீகாரை பாரு இப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, இவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதை வந்து இங்கே பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. யார் வந்து எதிர்கேள்வி கேட்டாலும் உடனே நீ வந்து குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு அப்படின்னு கேட்குறது. சரிங்க, பாஜகக்காரன் கேள்வி கேட்குறான், அவங்ககிட்ட வந்து குஜராத்து உத்தரப்பிரதேசம்னு சொல்லிடுவீங்க. அதே கேள்வியை போதை மருந்து பிரச்சனையை பற்றி அதிமுக கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சி அந்த கேள்வியை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து தாவேக்கா கட்சி தொடங்கியிருக்காரு, விஜய் அந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தானே இருக்கணும். நீங்கள் போதை மருந்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரே பதில் தானே இருக்க முடியும், ஒரே தீர்வு தானே இருக்க முடியும், ஒரே நடவடிக்கை தானே இருக்க முடியும். அது என்ன பாஜகவுக்கு ஒரு பதில், அதிமுகவுக்கு ஒரு பதில், தாவேக்காவுக்கு ஒரு பதில், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பதில், இப்படியா சொல்லுவீங்க? இவங்களால நேர்மையாக பதில் கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இவங்க சொல்லக்கூடிய பதில். அடுத்ததாக, இந்தியாவின் அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிய, அதுவும் குறுகிய காலத்திலேயே நிறைவேற்றிய அரசாக தமிழக அரசு திகழ்கிறது. ஸ்டாலின் அறிக்கை. 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக 550 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருந்தது. அதில் வந்து ஒரு 20% நிறைவேற்றியிருந்தாலே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க கொடுத்தது அத்தனையுமே வந்து நிறைவேற்றவே முடியாத, நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகளை தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களால பண்ணவே முடியாது. தெரிஞ்சும் வந்து வேணும்னே வந்து பொய் சொல்லி அந்த வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. சரி, அங்கே தான் பொய் சொன்னீங்க, அதற்கு பிறகாவது வந்து நியாயமாக எங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை பற்றி பேசாமையாவது இருக்கணும். ஆனால் இங்கே ஸ்டாலின் என்ன சொல்லுவார் தெரியுமா? நாங்கள் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம், நாங்கள் 92% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம், நாங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றிவிட்டோம், இன்னும் 1 or 2 மட்டும்தான் பாக்கி அப்படின்னு கூச்சமே இல்லாமல் மேடையில் பேசுகிறார். அதுதான் திமுக. அதைத்தான் அண்ணாமலை கிண்டல் பண்ணியிருக்கார். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக அறிவித்தது போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை. திமுக கட்சியினுடைய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு தலைவர் ஜாஃபர் சாதிக் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பெருமிதமாக இதை பகிர்ந்தார் அப்படின்னு ஒரு செய்தி. எப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதற்கு பிறகு வரலாறு படைத்தார் ஸ்டாலின். சன்ஷைன் பள்ளியில் கூட இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். ஏன்னா இவங்களுடைய இந்த இரட்டை வேஷத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து கலைச்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து திமுகவும் அதிமுகவும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். உனக்கு தரமான கல்வி வேணுமா, தனியாருக்கு போ. உனக்கு தரமான மருத்துவம் வேணுமா, தனியாருக்கு போ. அப்படி தனியாரை நோக்கி தள்ளுவதற்கான வேலைகளை தான் இவங்க அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவங்களே வெறும் 35% பேர் தான். ஆனால் இவங்க தான் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தான் தமிழை காப்பாற்றுகிறோம், நாங்கள் தான் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்தும் பொய். ஸோ இந்த கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் இந்த விளம்பரம் எதற்காக பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த வஞ்ச புகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி திமுக அரசுடைய குறைபாடுகளை பாராட்டுவது போல் மிக தீவிரமாக இதில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க.
இதற்கெல்லாம் வந்து திமுக பதிலே சொல்லாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியுமே தவிர பதில் சொல்லவே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் முக்கியமாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல தெரியாது. அதனால் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு போனோன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தன்னைக்கு இதை வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பண்ணியிருக்கிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.